ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட சீசன் 5 சாம்பியன்ஷிப் சீரீஸ் பவர்ட் பை TSM கார்ஸ். இந்த என்ன பாட்டு பாட மியூசிக் குவிஸ் நிகழ்ச்சி நீங்க இது வரைக்கும் 5 சீசனா பார்த்துட்டு இருக்கீங்க. முன்ன எந்த சீசன்லயும் இல்லாத ஒரு புதுமையா இந்த சீசன்ல பார்ட்டிசிபேட் பண்ண 8 சிறந்த போட்டியாளர்களை தேர்வு செய்து அவங்கள 1-on-1 மோத விட்டு அதுல இருந்து ஒரு சாம்பியனை நாம கண்டுபிடிக்க போறோம். இந்த மத்த கேம்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி ஒரு புது விதமான ஃபார்மேட்லயும் இந்த சாம்பியன்ஷிப் சீரீஸ் அமைஞ்சிருக்க போகுது. It promises to be lot of fun, lot of music and lot of challenges. So என்ன பாட்டு பாட சீசன் 5 சாம்பியன்ஷிப் சீரீஸ் பவர்ட் பை TSM கார்ஸ் இப்போ தொடங்கலாம். இன்னைக்கு 2 போட்டியாளர் களம் காண போறாங்க. அவங்களுக்கு நான் இண்டிவிஜுவலா சேலஞ்சஸ் கொடுக்க போறேன். அதை அவங்க எப்படி சால்வ் பண்ணி வெற்றி வாகை சூட போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேம்ல சேலஞ்சா இருக்க போகுது. அண்ட் இந்த எபிசோடோட முடிவில் அடுத்த சுற்றுக்கு யார் குவாலிஃபை ஆக அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த கேம்ல 3 ரவுண்ட்ஸ் இருக்க போகிறது. ஒரு ரவுண்டுக்கும் என்ன விதிமுறை அப்படிங்கிறத நான் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நாம போட்டியாளர்களை பார்க்கலாம். Today we have Mrs. Uma and Mrs. Indumati. அண்ட் இன்னைக்கு நம்மளோட லாவண்யா முருகேசன் ஜாயின் பண்ணுறாங்க. ஷீ இஸ் கோன் டு கீப் ஸ்கோர். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, வழக்கமான ஃபார்மேட் இல்லை. ஸோ இது வந்து போர்டு கிடையாது, அதனால ஸ்கோர் யாராவது வைக்கணும். ஷீ இஸ் கோன் டு ஹெல்ப் மீ வித் த ஸ்கோரிங் அண்ட் த டைமிங். ஸோ தேங்க்யூ லாவண்யா ஃபார் டூயிங் திஸ். ஓகே, ரவுண்ட் 1ல நம்ம பார்க்க போகிறது 20 questions. ஸோ இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னா, என் மனசில் நான் ஒரு பாட்டு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஒரு போட்டியாளருக்கும் ஒரு பாட்டு வச்சிருக்கேன் என் மைண்டில். அவங்க அந்த பாட்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 20 கேள்விகள் கேட்கறதுக்கு அனுமதி இருக்கு. நான் ஒரு கேள்விக்கும் ஆமா ஆர் இல்லை அப்படின்னு தான் நான் பதில் சொல்வேன். ஸோ எஸ் ஆர் நோ மாத்திரம் தான் நான் சொல்வேன். அதை வச்சுட்டு அவங்க நான் மனசில் வச்சிருக்க பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க வந்து அதில் இருக்க நடிகர்கள் யாரு, பாடினவங்க யாரு, என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு எந்த விதமான கேள்வியை வேணாலும் கேட்கலாம். நான் சொல்ல போகிறது என்னன்னா, இந்த வந்து எந்த வருடம் அந்த படத்துல இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறது மாத்திரம் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி எஸ் ஆர் நோ மாத்திரம் தான் சொல்லுவேன். ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்றாங்கன்னு பார்க்கலாம். என் மனசுல ஒரு பாட்டு இருக்கு, அதை கண்டுபிடிக்க நீங்க தயாரா? ஓகே மேம், உங்களுக்கான பாடல் 1965ல வெளிவந்த ஒரு பாடல். இதை ஃபிகர் அவுட் பண்ண உங்களுக்கு 5 நிமிஷம் நேரம் இருக்கு. உங்க டைமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுடைய கேள்விகளை நீங்க ஆரம்பிக்கலாம். எம்ஜிஆர் படம். ஆமாம். நடி வந்து ஜெயலலிதா, சரோஜா தேவி. எஸ். பிளாக் அண்ட் ஒயிட். நோ. நல்ல கேள்வி. சோலோ. எஸ். ஃபீமேல் சோலோ. எஸ். இருக்கு. சோகமான பாட்டு இல்லை. சுஷிலா. சுசீலா. எஸ். உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000ல் ஒருவன். அந்த பாடல் இல்ல. 1000ல் ஒருவன். எஸ். ஆடாமல் ஆடுகிறேன். இல்லை. நான் தான் சோக பாட்டு இல்லைன்னு சொன்னேனே. இங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. 1000ல் ஒருவன் பாடல் சுசீலாமா குரல்ல, ஃபீமேல் சோலோ, சோக பாட்டு இல்ல. யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட் நோ. டூ சாங்ஸ் தான் அதுல இருக்கு. ஆடாமல் ஆடுகிறேன், உன்னை நான் சந்தித்தேன், பருவம் எனது பாடல். பருவம் எனது பாடல். பருவம் எனது பாடல் என்பதே சரியான பாடல். அது ஏன்னா அதுல ஒரு குழுவினரும் வருவாங்கல்ல, அதனாலதான் நான் அதை சொல்லல. சோலோனா ஆண் குரல் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். குழுவினர் இல்லைன்னா எல்லா பாட்டிலையும் தான் பின்னாடி லாலாலாம் இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம கணக்கெடுக்க முடியாது இல்லையா? சரி. பருவம் எனது பாடல், பார்வை எனது ஆடல், கருணை எனது கோயில், கலைகள் எனது காதல், கருணை எனது கோயில், கலைகள் எனது காதல். எஸ், கரெக்ட். இதுல வந்து கோரஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். பட் ஸ்டில்
ஃபீமேல்ஸ் நம்ம சோலோன்னு கன்சிடர் பண்றது ஒரு ஒரு முக்கிய குரல் ஒண்ணுதான். அப்புறம் கோரஸ நம்ம கணக்குல எடுக்கிறது இல்ல. 1001 படத்துல வந்து 1965 விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில பி. சுசீலா குரல்ல வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். லாவண்யா இவங்க எவ்வளோ கேள்விகள் எடுத்தாங்க? 11வது கேள்வியில ஆன்சர் 11வது கேள்வியில தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் ஃபார் கெஸ்ஸிங் த கரெக்ட் ஆன்சர். Yeah. அண்ட் அதை தவிர Plus இவங்க வந்து 9 எத்தனை questions. 9 கேள்விகள் இவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. அந்த 9 கேள்விக்கு Yeah. ஒரு கேள்விக்கும் 50 450. பாயிண்ட் போனஸ். சோ அப்ப எவ்வளவு ஆச்சு டோட்டல்? 450. So 650 ma'am. 650 இப்போ இவங்களுடைய டோட்டல். சூப்பர். எஸ், தேங்க் யூ. Yeah. உங்க பழைய காரை விற்க முயற்சி பண்ணி அலுத்து போச்சா? நியாயமான விலை கிடைக்கலையா? டிஎஸ்எம் கார்ஸ்ல உங்க காரை விற்பது ரொம்ப ஈஸி. 90 வருஷம் அனுபவம் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு சரியான விலை நிச்சயம். டாக்குமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் கவலையே இல்ல. பேப்பர் ஒர்க் எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க பணம் வாங்கிட்டு நிம்மதியா போகலாம். உங்க காருக்கு என்ன விலைன்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே 9176860041 கூப்பிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கான பாடல், என் மனசுல இருக்கிற பாடல் 1978ல வெளிவந்த படம். ஸோ உங்களுடைய நேரம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய கேள்விகளை நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். சிவாஜி படமா? 1978 சிவாஜி படமான்னு கேட்டிருக்கீங்க. இல்ல. கமல் படமா? ரஜினி படமா? எஸ். கமல் படமா? இல்லை. 2 ஹீரோக்கள் உள்ள படமா? இல்லை. ஸ்ரீதேவி ஹீரோயினா? இல்ல. பயங்கரமா பிளாங்கா. கெஸ் பண்ணுங்க. நீங்க இன்னும் பாடல் பக்கம் வரல. ஹீரோயின் பக்கத்திலே இருக்கீங்க. ஆமா. இளையராஜா மியூசிக்கா? ஆமாம், இளையராஜா. எஸ். சோலோவா? எஸ், சோலோ. ஃபீமேல் சோலோவா? எஸ். கேபி படமா? இல்லை. மகேந்திரன் அவரோட படமா? ஆமாம். ஓகே. அடி பெண்ணே பொன்னூஞ்சலா. எஸ், அதுதான் கரெக்டா. அதே 11 கேள்வியில் நீங்களும் சொல்லிட்டீங்க. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் உங்களுக்கு? எஸ், அதுதான் அந்த பாடல். அடி பெண்ணே பொன்னூஞ்சலாடும் இளமை, வண்ணங்கள் தோன்றும் இயற்கை, உல்லாசம் சந்தோஷம் வாழ்வில் கொண்டாடுதே, மனம் கோடுகின்றதே, அடி பெண்ணே அடி பெண்ணே. முள்ளு மலரும் படத்துல 78ல வந்தது. ராஜசாரிசில ஜென்சியோடைய குரல்ல பஞ்சவர நாச்சலம் அவர்களுடைய வரிகள். நடிகை ஷோபா இதுல வந்து நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல். ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன். மத்தியமாவதி ராகத்துல போட்டிருந்தார் ராஜா சார். அருமையான பாடல். அண்ட் லாவண்யா இவங்கள எவ்வளவு கேள்வி எடுத்தாங்க அண்ட் என்ன எவ்வளவு பாயிண்ட்ஸ் இவங்களுக்கு இப்போ? சேம் தான் மேம். 11 questions. 11th questionல ஆன்சர் பண்ணிட்டாங்க. 200 plus 450 650. 650 பாயிண்ட். சூப்பர். ஓகே, ரெண்டு பேரும் டையா இருக்காங்க. வெரி குட். ரெண்டாவது ரவுண்ட் டைம்டு டாஸ்க். ஸோ இதில் வந்து நான் போட்டியாளர்களுக்கு ஒரு டாபிக் கொடுப்பேன். அந்த டாப்பிக்கில் அவங்க பாடல்கள் பாடணும். 1 நிமிஷம் அவங்களுக்கு டைம் இருக்குது. எத்தனை பாடல்கள் பாடுறாங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு. ஸோ ஒரு ரைட் பாடலுக்கும் 100 பாயிண்ட்ஸு. ஸோ அவங்க எத்தனை பாடல்கள் 1 நிமிஷத்துக்குள்ளே பாட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நான் அதுக்கு அழைக்கிறது உமா மேம். ப்ரோக்ராமை வந்து கடந்த 1 வருஷமா நான் பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கூட நான் மிஸ் பண்ணதில்லை. ஏன்னா ஒரு தடவை எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் பார்த்தாலே எல்லாருக்கும் ரொம்ப ஆசை வந்துடும். எஸ்பெஷலி மியூசிக் லவர்ஸ்க்கு. நாங்களும் சின்ன வயசுலேயே சினிமா பாட்டு கேட்டு வளர்ந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ப்ரோக்ராம். அதனால இது 5th இயர்ல இன்னும் பல வருஷங்கள், பல்லாண்டு காலம் வந்து நல்லா பிரியா வந்து நல்ல இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தி எங்களெல்லாம் மகிழ்விக்கணும்னு நான் ப்ரே காட் ஃபார் தி சக்சஸ்ஃபுல் கண்டக்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. நான் உங்களுக்கு டாபிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க விரும்புகிறேன். என்னன்னா, இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கான டாபிக் வந்து நீங்கள் டிஎம்எஸ் சுசீலா பாடல்கள் பாடணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அது இல்லை உங்களுக்கு டாபிக். நீங்கள் வந்து எபிசோடில் வந்த டாபிக், அதனால அதை சொல்கிறேன். சொன்னால் நீங்கள் வந்து ஒரே படத்துலேருந்து ஒரு படத்தில் 4 பாட்டு இருக்குதுன்னா நீங்கள் அந்த மாதிரி பாடக்கூடாது. ஒரு படத்துக்கு 2 பாட்டு தான் அலௌடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பாடணும். ஸோ உங்களுக்கு கொடுக்குற டாப்பிக்கில் ஒரு படத்தில் 2 பாட்டு அலௌடு. ஸோ டக்குன்னு வேறு படம் யோசிக்கணும். நீங்கள் ஒரே படத்தில் எல்லா பாட்டையும் சொல்லக்கூடாது. ஸோ மேம், உங்களுக்கான நேரம் உங்களுக்கு 1 நிமிஷம் இருக்க போகிறது. உங்களுக்கான டாபிக் என்ன நான் சொல்கிறேன். உங்களுக்கான டாபிக் டைரக்டர் ஸ்ரீதர் அவருடைய படங்களில் வந்த பாடல்கள் நீங்கள் பாடணும். ஒரு படத்துக்கு 2 பாடல்கள் மேலே பாடக்கூடாது. நிறைய படங்கள்ல நீங்கள் பாடல் எடுத்து பாடணும். உங்களுக்கான நேரம் இப்போ துவங்குகிறது. சொன்னது நீதானா, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால்,
ஆ, காதலிக்க நேரமில்லை, ஆ. என்ன பார்வை உந்தன் பார்வை, ஓகே. நாளாச்சு. கல்யாண பரிசு, உன்னை கண்டு நான் ஆட, ம். வாடிக்கை மறந்தது மேனோ, வெரி குட். 6. உரிமை குரல், வெளியே கதை எழுது, ஓகே. சூப்பர். ம். ஒரு குரூப் சாங் இருக்குமே, மாட்டிக்கிட்டாரு மைனர் சாரு, ஓகே. கலையே என் வாழ்க்கையில் திசை வெரி குட். மாற்றினாள், ஓஹோ ஓகே. எந்தன் பேபி, மலரே மலரே. ஓகே. உங்களுக்கு நேரமாகிவிட்டது. நீங்க வந்து ஓஹோ! இந்த மேபி மலரே மலரே வரைக்கும் நான் அலோவ் பண்றேன். பாடல்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். அது வந்து கரெக்ட்டான்னு நான் சொல்லிட்டே வரேன். ஸோ நீங்க முதல்ல சொன்ன பாடல், சொன்னது நீதானா, சொல் சொல் என் உயிரே. நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல வந்த பாடல் அது. ஸோ அது கரெக்ட்டான பாடல். அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸு. தென் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் சொன்னீங்க. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் அதுவும் பிபிஎஸ் அவர்கள் குரல்ல நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல வந்த பாடல். ஸோ 2 கரெக்ட்டு. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. அதே படத்துல அந்த காதலிக்க நேரமில்லை படத்துல வந்த பாடல். ஒரு லவ்லியான அழகான கலர் படம் ஸ்ரீதர் எடுத்து சோக படமா எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஃபன் படம் எடுத்தாரு அவரு. தென் என்ன பார்வை உந்தன் பார்வை சொன்னீங்க. காதலிக்க நேரமில்லை படத்திலே தான் அது. அப்புறம் உன்னை கண்டு நானாட அருமையான பாடல். கல்யாண பரிசு படத்துல வந்த பாட்டு. ஏஎம் ராஜா அவர்கள் இசையில வந்த பாடல் சுசீலாம்மா அழகா பாடியிருப்பாங்க. வாடிக்கை மறந்ததும் ஏனோ அதுவும் கல்யாண பரிசு. ஸோ 6 ஆச்சா? விழியே கதை எழுது அது சொன்னீங்க. உரிமை குரல் படத்துல வந்த பாடல் அது. மக்கள் திலகத்தை வச்சு ஸ்ரீதர் எடுத்த படம் உரிமை குரல். அதுல வந்த பாடல். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க வந்து மாட்டிக்கிட்டார் வாத்தியார் ஐயாவா? என்ன மைனர் சொன்னீங்க? சார், மைனர் சார். ஓகே. அந்த பாடலும் அதுவும் உரிமை குரல். தென் கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய். மீண்ட சொர்க்கம் படத்துல வந்த பாடல் அது. ரொம்ப ஐ திங்க் கமர்ஷியலி ஃபெயிலியர் நினைக்கிறேன் அந்த படம் மீண்ட சொர்க்கம். அழகான பாடல்கள். அதுல வந்து எல்லாமே. அப்புறம் வந்து ஓஹோ எந்தன் பேபி அது வந்து தேனிலவு அண்ட் மலரே மலரே தெரியாதா அதுவும் தேனிலவுல வந்த பாடல். ஸோ நீங்க எல்லாமே கரெக்டா ஸ்ரீதர் அவர்கள் படம் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ பாடல்மா? 11 பாட்டு மேம், 1100. 11 பாடல் சொல்லி 1100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. சூப்பர் உமா மேம், ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்கீங்க. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறது கொள்றதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு எங்க ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் விளையாடி இருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா அதை ஒரு தூசு தட்டி எடுத்த மாதிரி இருந்தது வந்துட்டு இந்த பிரியாவோட ப்ரோக்ராம் தான். எங்களுக்கு வீட்டுல எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா உட்காந்து பார்ப்போம். பிரியாது இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இது கூட ஆன்லைன்ல கூட இப்படி எல்லாம் பண்ண முடியுமான்ற அளவுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணது வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப். உங்களுக்கான டாபிக் என்ன நான் இப்போ ரிவீல் பண்றேன். அண்ட் உங்களுக்கும் ஒரு நிமிஷம் நேரம் இருக்கும். உங்க டாபிக்ல ஒரு படத்துலேருந்து 2 பாடல்கள் தான் சொல்லலாம். அவங்களுக்கு அப்ளை பண்ண மாதிரியே தான். ஸோ உங்களுக்கான டாபிக் இஸ் சாங்ஸ் ஃப்ரம் த மூவிஸ் ஆஃப் டைரக்டர் பாரதி ராஜா. அவர் இயக்கிய படங்கள்ல இருந்து பாடல்கள் நீங்க பாடணும். உங்களுக்கான நேரம் இப்போ துவங்குகிறது. செந்தூர பூவே செந்தூர பூவே ஓகே குளிச்சி அள்ளி மூடிச்சி, ஓகே வீசி நீ வாசி எல்லாம் என் கை ராசி. ஓகே அதுக்கப்புறம் பொத்தி வச்ச மல்லிகை முட்டு, ம் ஆம், ஆம், பாரதி ராஜா பாரதி ராஜாது 16 வயதிலே சொல்லுங்க. அப்புறம் கடகடன்னு அடுத்து 2-3 படம் வந்து வருது. இல்ல மேம், சுத்தமா எனக்கு ஒண்ணுமே ஸ்ட்ரைக்கே ஆகல. உங்களுக்கு இன்னும் ஒரு 5 செகண்ட் தான் இருக்கு. சொல்லுங்க. இல்ல சாரி, இல்ல சுத்தமா எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு. ரொம்ப அப்படியே
டைம்ஸ் அப். உங்களுக்கு நேரம் முடிந்து விட்டது. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டீங்க இந்துமதி. அதனால தான் உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. இது கூலா விளையாடுறது ஜாலி கேம் இல்லையா? அட் த எண்ட் ஆஃப் த டே நான் வந்து இது போட்டி கீட்டின்னு சொன்னாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் ஃபன் ஒன்லி. ஸோ நீங்க சொன்னது வந்து எவ்வளோ படம் இது 16 வயதில்லைக்கு அடுத்தது சிகப்பு ரோஜாக்கள், கிழக்கே போகும் ரயில், நிறமாறாத பூக்கள், டிக் டிக் டிக்னு வரிசையா படம் எடுத்தாரு. அந்த டைம் பீரியட் அவருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரிந்த படங்கள் தான். நீங்க மறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் கூட வந்து பின்னால கூட நிறைய படங்கள் அவரோடது. அண்ட் அவரோட அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயின்ஸ் ஞாபகம் வச்சிருந்தா கூட நீங்க சொல்லியிருக்கலாம். ரேகா, ராதிகா, ராதா அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சிருந்தா கூட கட கட கடன்னு அவங்களுடைய படங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அலைகளும் இது இல்லை, முதல் முடியாது, எத்தனை படங்கள் எல்லாம் அருமையான படங்கள், அருமையான பாடல்கள் தான். உங்களுக்கு ஞாபகம் வராத போச்சு. ஸோ நீங்க வந்து மொத்தம் 4 பாடல்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா லாவண்யா? ஆமா மேம் 4. ஸோ நீங்க சொன்னது வந்து செந்தூர பூவே செந்தூர பூவே, அது வந்து 16 வயது நிலை படத்துல வந்தது. மஞ்ச குளிச்சு அள்ளி மூடிச்சு, அதுவும் 16 வயது நிலை. ஏபிசி நீ வாசி கைட்டின் டைரி, அதுல இன்னொரு பாட்டு எல்லாம் 2-3 பாட்டு இருக்கே. இந்த பாட்டு சொல்லிருக்கலாம் அதுல. அது யோசிக்க போயிட்டு டைம் ஆயிடுச்சு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, மண் வாசனை படத்துல அந்த பாடல். அதுல கூட அரிசி குத்தும் அக்கா மகளே இருக்கு அந்த படத்துலயே. சோ 4 பாடல் சொல்லி உங்களுக்கு 400 பாயிண்ட்ஸ். சோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் தான் ட்ரெயின் பண்றீங்க. அடுத்த இதுல நீங்க கேட்ச் அப் பண்றீங்களான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைனல் ரவுண்ட் இஸ் அ ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இது வந்து இவங்களுக்கு ஒருத்தருக்கும் நான் 5 நிமிஷம் டைம் கொடுக்க போகிறேன். அதில் வந்து 10 கேள்விகள் இருக்குது. இது வந்து நம்மளுடைய யூஸ்வலாக நம்மளுடைய சீசன் 5 இது வரைக்கும் நீங்கள் பார்த்த மாதிரியே தான். ஸோ இதில் வந்து மொத்தம் 10 கேள்வியில் 2 வந்து முதல் வரி என்ன, 2 பாட்டுக்கு பாட்டு எடுத்து, 2 இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், 2 வந்து பிக்சர் பசில் அண்ட் 2 கேள்விகள் வந்து முகமும் குரலும். இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. இவங்களுக்கு வந்து 10 கேள்விகளும் கடன்னு சொல்லணும் அந்த 5 நிமிஷத்துக்குள்ள. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி தெரிலனா டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போயிட்டு அதை சால்வ் பண்ணிட்டு டைம் இருந்தால் அவங்க திருப்பி ரீவிசிட் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கேள்வியை சால்வ் பண்ண முடியல, எனக்கு ஒரு க்ளூ கொடுங்க அப்படின்னும் கேட்கலாம் அவங்க. நான் வந்து க்ளூ கொடுப்பேன். அதில் அந்த பாடலை நடித்தது யார் அப்படிங்கிற க்ளூ ஒண்டி நான் கொடுப்பேன். அப்புறம் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக சொல்கிற பாடல்களுக்கு 100 பாயிண்ட்ஸு, க்ளூ எடுத்து சால்வ் பண்ணாங்கன்னா 50 பாயிண்ட்ஸு. ஸோ இதுதான் சிம்பிளான கேம் தான். ஸோ இது ஆனால் இந்த டைமுங்கிறதுனால தான் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸே ஆறாங்க இவங்க. இது வந்து சாதாரணமாக இருந்தால் யாரும் இந்த இதுவாகாது. எப்பவுமே அப்படிதான். அந்த ஹார்ட் சீட்டுங்கிறதே ஒரு டென்ஷனான வேலை. அதில் டைம் வேற இருக்குங்கிற போது டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ பார்க்கலாம் இதில் எப்படி விளையாடுறாங்கன்னு. ஸோ முதல்ல நம்ம உமா மேம் பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய நேரம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய கேள்வியை நான் ஒன்று ஒன்றா காட்டிகிட்டே வரேன். நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். முதல் வரி என்ன? துடிக்காத இமையோடு விழி இல்லையே, துணையோடு சேராத இனம் இல்லையே. இது எந்த பாடல்ல வர வரிகள்? சரண வரிகள். சந்திரோதயம் ஒரு பெண்ணானது. சூப்பர். எஸ். சந்திரோதயம். அடுத்த கேள்வி. காண வந்த மாளிகையின் கதவு திறந்தது, பெரும் கருணையோடு அருள் விளங்கும் கண் திறந்தது. காண வந்த காட்சி என்ன? அது வெளி இல்ல. நிலவே. அது இல்ல. இது வந்து சரண வரிகள். காண வந்த மாளிகையின் சரண வரி. கதவு திறந்தது, பெரும் கருணையோடு அருள் விளங்கும் கண் திறந்தது. தெரியலனா அடுத்த கேள்விக்கு போலாம். எஸ் எஸ் மேடம், பாஸ். ஓகே, இது வந்து ஆங்கில மொழியாக்கம். Do you want the maiden or simply the poem? Shall I tell you love stories wholesome? Do you want the lightning or the cloud bursting? Shall I without a stage start dancing? தெரியலனா அடுத்த கேள்விக்கு போலாமா? பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? உங்களுக்கு வந்திருக்க கேள்விகள் எல்லாமே 60கள், 50, 60 அந்த டைம் பீரியட்ல வந்த கேள்விகள் தான். அடுத்த கேள்விக்கு போட்டா? ஓகே. This is the truth, my promise is true. This is the truth, through and through. By the all powerful God's command, all that is spoken is real. I will stand. சத்தியம், இது சத்தியம். எஸ். ஓகே, இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து பசில் வரிகள். பூஜைக்கு வந்த மலரேவா, தென்றல் அழைக்குது ஊருக்கு வா, சீர் கொடுக்குது திங்கள் தான், பேர் பெற்று நீ விளங்கத்தான். தென்றலுக்கு என்ன என்று திருமணமோ? அது இல்ல. படத்தோட பெயருக்கும் தேர் கொண்டு அழைத்து தேர் கொண்டு வருவாள் தென்றல். ஓகே, அடுத்த கேள்வி. இதுவும் விடுகதை வரிகள் தான். தழும்பாத குடத்தில் போராட்டம், கண்ணோடு நெஞ்சம் கலந்து சீராட்டும்,
உள்ளூர கள் ததும்பும் ஒரு பக்கம் தேனோடு பெண்ணுக்கு வருமா வெட்கம். பாஸ். பாஸ். ஓகே. இது பிக்சர் பசில். தங்கம். தங்க கோபுரம். கோபுரம் இல்ல அது. நல்லா கவனிங்க. அது என்னதுன்னு பாருங்க. எந்த சொல்ல முடியுமா மேடம்? ஏதாவது க்ளூ இருக்கா? நீங்க 2வது தடவ வரும்போது நான் க்ளூ குடுத்துட்டேன். இப்ப நான் க்ளூ குடுத்தேன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட் தான் இதுக்கு. க்ளூ குடுக்கட்டா? கொடுத்துருங்க. இதுல வந்து முத்துராமன் மற்றும் சந்திரகாந்தா இந்த பாடல் நடித்தது. முத்துராமன் சந்திரகாந்தா. ம். தெரியும். சரி. பாஸ். ஓகே. இது இது. நான் நான் உன் திருடி போயிறான் கண்கள். எண்ணெய் எண்ணெய் இருக்கா? எண்ணெய். அது என்னது? அது என்ன பண்றது அது? எண்ணெய். உங்களுக்கு இன்னொரு 1 நிமிஷம் இருக்கு. 2 கேள்வி இருக்கு. போலாமா? அடுத்த கேள்விக்கு போலாமா? போயிடுங்க மேடம். ம். இது வந்து சிவாஜி கணேசன் மற்றும் சந்திரபாபு நடித்திருக்காங்க. இந்த பாடல்ல பாடியது டிஎம்எஸ் மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன். இது எந்த பாடல்? ஆசை கிளியே கோபமா. சபாஷ். சூப்பர். எஸ். எஸ். ஆசை சபாஷ். கிளியே. எஸ். இது வந்து சிவாஜி கணேசனும், குமாரி கமலாவும் இந்த பாடலில் தோன்றுவார்கள். இது பாடலுக்கு குரல் கிரெடிட் வந்து சி.எஸ். ஜெயராமன் மற்றும் சிவாஜி கணேசன். இது எந்த பாடல்? வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி. எஸ், எஸ், எஸ். கரெக்ட். ஓகே. இப்ப நம்ம திருப்பி போலாமா? உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருக்கிறது. இது சொல்றீங்களா? இல்ல இதுக்கு முந்தின பாடலுக்கு போலாமா? இது சொல்லுங்க. இது சொல்றீங்களா? இது தெரிஞ்ச மாதிரி. இது க்ளூ கொடுக்கணும். க்ளூ கிடையாதுல்ல இதுக்கு. இந்த இது க்ளூ மாத்திருங்க மேடம். சரி. ஓகே. இதுல நான் க்ளூ குடுத்துருக்கேன் ஏற்கனவே. முத்துராமன், சந்திரகாந்தா. ஒரு படம் தான் இருக்கு அவங்க நடிச்சது ஜோடியா. இல்ல. ஓகே. தழும்பாத குடத்தில் போராட்டம். 5 செகண்ட் தான் இருக்கு உங்களுக்கு ஆனா. உங்களுக்கு நேரம் ஆகிவிட்டது. ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம இப்போ. முதல் கேள்வி வந்து துடிக்காத இமையோட அத நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை ஒரு இரு கண்ணானதோ. இது சந்திரோதயம் படத்துல வந்தது. 1966ல வந்த படம். மெல்லிசை மன்னர் இசையில டிஎம்எஸ் மற்றும் சுசீலா அம்மா குரல்கள்ல வந்த பாடல். வாலி அவர்களுடைய வரிகள். சோ இது கரெக்ட்டா சொல்லிட்டாங்க இல்லையா லாவண்யா? இதுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் குடுத்துக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து இது நீங்க சொல்லல. காண வந்த மாளிகையின் கதவு திறந்தது, பெரும் கருணையோடு அருள் விளங்கும் கண் திறந்தது. இது வந்து நீங்க தேன் நிலவுல 2 பாட்டு சொன்னீங்க. இந்த பாட்டை மறந்துட்டீங்க. ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டேன், அந்த ஒருவரிடம் தேடி என் உள்ளத்தை கண்டேன். தேனிலவு 96ல வந்த 61ல வந்த படம். ஏம் ராஜா அவர்கள் இசையில ஜிக்கி பாடியிருந்தாங்க இந்த பாடல கண்ணதாசன் அவருடைய வரிகள். இது வந்து கன்னி வேண்டுமா கவிதை வேண்டுமா, அதுதான் டு யூ வாண்ட் த மெய்டன் ஆர் சிம்பிளி த போயம். கன்னி வேண்டுமா கவிதை வேண்டுமா, ஷல் ஐ டெல் யூ லவ் ஸ்டோரிஸ் ஹோல்சம், காதல் கதைகள் சொல்லட்டுமா, மின்னல் வேண்டுமா மேகம் வேண்டுமா, டு யூ வாண்ட் த லைட்னிங் ஆர் த கிளவுட் பர்ஸ்டிங், மேடை இல்லாமல் ஆடட்டுமா, ஷல் ஐ வித்தவுட் அ ஸ்டேஜ் ஸ்டார்ட் டான்சிங். ஸோ ஆக்சுவலி லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் தான். பட் எப்படியோ அது ரைமிங்காகவும் வந்தது. பச்சை விளக்கு படத்தில் வந்த படம் இது. ஏ.வி.எம். ராஜா புஷ்பலதா ஜோடிகள். அந்த அவங்களுக்கு ஆக்சுவலி இந்த பாட்டில் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சீரியஸாகவே இருந்தது அப்படின்னுட்டு இந்த ஏ.வி.எம். ராஜன் புஷ்பலதா ஜோடிக்கு பாட்டெலாம் கொடுத்து அவங்களுடைய ரோலை கொஞ்சம் பெருசாக்கினாங்களாம். எல்லாம் இல்லைன்னா படம் ஒரே அழுகையாக இருக்குது, ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு இந்த பாடல் அதுக்காக ஆட் பண்ணப்பட்ட பாடலாம். இந்த படத்தில் லைட்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி.வி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்லாரும் ஈஸ்வரி பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இதுவும் நீங்கள் சொல்லலை. இது சொல்லிட்டீங்க. திஸ் இஸ் த ட்ரூத், மை ப்ராமிஸ் இஸ் ட்ரூ. சத்தியம் இது சத்தியம், பை தி ஆல் பவர்ஃபுல் காட்ஸ் கமாண்ட், எல்லாம் வல்ல இறைவனின் ஆணை, சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம். 1963ல வந்த படம்.
டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருந்தாரு. அசோகன் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இந்த படத்துல வந்து வேற ஒரு பாட்டுல ஒரு கேமியோ ரோல் வந்திருப்பாங்க நடிகை ஹேமமாலினி. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தேடி பாருங்க. இது சத்தியம் படத்துல என்ன பாட்டு சொல்லுங்க? சிங்காரத்தேருக்கு சேலை கட்டி சின்ன சின்ன ரொம்ப யங்கா வந்திருப்பாங்க அவங்க. ஸோ இது வந்து இது ரொம்ப இது நான் கஷ்டம் நினைச்சேன், நீங்க இதை அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. உன்னை ஊர் கொண்டு அழைக்க தேர் கொண்டு வருமாம் தென்றல் இளம் தென்றல். இது வந்து பூஜைக்கு வந்த மலர் படத்துல வந்த பாடல். 65ல வந்தது. விஸ்வநாதராமூர்த்தி இசையில சுசிலாமா பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். இது வந்து சாவித்திரி அம்மாவும் மணிமாலா அவங்க 2 பேரும் இந்த திரையில தோன்றுவாங்க இந்த பாடல. மணிமாலாவை கல்யாணத்துக்கு வாழ்த்தி பாடுற மாதிரியான ஒரு பாடல். இது வந்து தழும்பாத குடம் எதுங்க? தழும்பாத குடம் எது? எந்த குடம் தழும்பாது? நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பழமொழி, நிறைகுடம் தழும்பாது இல்லையா? சோ நிறைகுடம் தான் படம் பேரு. தழும்பாத குடத்தில் போராட்டம். கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது, கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர நீராடுது. அதுதான் அந்த பாடல். 69 வந்து நிறைகுடம் படத்துல வி குமார் அவர்கள் இசையில டி.எம்.எஸ். சுசிலாமாவும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். அண்ட் இதுவும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. தங்க ரதம் வந்தது. ரதங்காது வீதியிலே இதுதானே இருக்கு. இதுல மகாபலிபுரத்துல ரதம்னு தானே சொல்லுவோம். அத ஒரு தளிர் மேனி வந்தது தேரினிலே. கலைக்கோவில் படத்துல 64ல அந்த படம். விஸ்வநாதராமூர்த்தி இசையில பாலமுருகிருஷ்ணா அவர் பாடியிருந்தாரு. சுசீலாமா குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. அண்ட் இதுவும் நீங்க சொல்லல. இது வந்து இது ஆக்சுவலி நீங்க க்ளூ கொடுன்னு கேட்டீங்க. நானே யோசிச்சேன். ஏன்னா இது படத்துல இடம்பெறாத பாடல் இது. என்னை தொட்டு சென்றன கண்கள் ஏக்கம் தந்தே சென்றன கைகள். இது ரொம்ப பாப்புலரான பாடல். எனக்கே ஆச்சரியமா இருந்து இது படத்துல வரலையான்னு. ஆனா எனக்கு எத்தனையோ தடவை ஆயிரக்கணக்கான தடவை ரேடியோல கேட்ட ஒரு பாடல் தான் இது. சுசீலாமாவும் பிபிஎஸ் ஸ்ரீனிவாசும் பாடியிருந்தாங்க. பார்மகளே பார் படத்துல 63ல வந்தது. மேபி ஏவிஎம் ராஜன் புஷ்பலதா இந்த படத்துல அந்த ஒரு ஜோடி உண்டு. ஆனா அவங்களுக்கு பாடல் கிடையாது. முத்துராமன் விஜயகுமாரி ஜோடிக்கு தான் பாட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்காக வச்ச பாடலா இருக்கும். மேபி நீளம் கருதி வெட்டிட்டாங்களோ என்னமோ. அதுதான் இந்த பாடல் கண்ணதாசன் அவருடைய வரிகள் வந்த பாடல். அண்ட் இது நீங்க சொல்லிட்டீங்க. சிவாஜி கணேசனும் சந்திரபாபு வந்து பெண் வேடம் விட்டு ஏதோ நாடகம் ஒத்திகை பார்ப்பாங்க. அப்போ வர பாடல் இது. ஆசை கிளியே கோபமா என் அருகில் வரவும், நாணமா என் அருகில் வரவும், நாணமா. யூஸ்வலா சந்திரபாபு அவரே தான் தன் குரல்ல பாடுவார். பட் இந்த பாடல் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருந்தார். ஏன்னா ரொம்ப ஹை பிச்சு அண்ட் கொஞ்சம் கர்நாடகமா வேற இருக்கும். அது வந்து மேபி சந்திரபாபு அவருக்கு முடியாதோ என்னமோ எனக்கு தெரியல. அதுக்கு வேற யாராவது திட்ட போறாங்க வந்து நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு. ஃபார் வாட் எவர் ரீசன் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருந்தார் இந்த பாடலை. சபாஷ் மீனா படத்துல வந்து 58ல டிஜி லிங்கப்பா அவருடைய இசையில கூமா பாலசுப்ரமணியம் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள் கண்ணு. வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள் கண்ணெதிரில் கோடி கோடி கற்பனைகள் தந்தால். அழகா இருக்கும் சிவாஜி கணேசன் பேசுறது. அப்புறம் இவர் சி.எச். ஜெயராமன் பாடுவார். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். அவருடைய தனியான ஒரு பிராண்ட் வாய்ஸ் அவருக்கு. பாவை விளக்கு படம் 1960ல வந்தது. கேவி மகாதேவன் அவர்கள் இசையில மருதகாசி ஐயா அவருடைய குரல்ல அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. எவ்வளவு கரெக்டா சொல்லியிருக்காங்க அவங்க? டோட்டலி 500 பாயிண்ட்ஸ். என்ன பாட்டு பாட சீசன் 5 சாம்பியன்ஷிப் சீரிஸ் பரிசு விவரங்கள். முதல் பிரைஸ் வின்னர் ரூபாய் 5000, ரன்னர் அப் ரூபாய் 2000, செமிஃபைனலிஸ்ட் தலா ரூபாய் 1000, குவார்டர் ஃபைனலிஸ்ட் தலா ரூபாய் 500. பரிசுகளை வழங்குபவர்கள் சென்னைஸ் பெஸ்ட் யூஸ் கார் டீலர்ஷிப் டிஎஸ்எம் கார்ஸ். உங்களுக்கான ரேபிட் ஃபயர் தொடங்கலாம். உங்களுக்கும் அதே போல 5 நிமிஷம் டைம் இருக்கு. இதே சீரீஸ் இந்த மாதிரி தான் கேள்விகள் அதே சீரீஸ்ல தான் வரும். ஸோ உங்க நேரம் இப்போ தொடங்குகிறது. உங்களுடைய முதல் கேள்வி. பார்வையோடு பார்வை சேரும் பாவம் முதலில் சிறு நாணம் மனதில் பாவை மேனி தோளில் ஆட ராகம் பிறக்கும் அதில் தாளம் இருக்கும். இது எந்த பாடல்ல வர வரிகள்? நெக்ஸ்ட் வேந்தம்பட்டி வேங்க குட்டி வெள்ள வேட்டி வரிஞ்சு கட்டி பாஞ்சாண்டி ஜெயிச்சாண்டி பந்தயம் தாண்டி. எந்த பாட்டுல வர வரிகள்? வேந்தம்பட்டி வேங்க குட்டி வெள்ள வேட்டி வரைஞ்சி கட்டி பாஞ்சாண்டி ஜெயிச்சாண்டி பந்தயம் தாண்டி. நெக்ஸ்ட்
ஓகே. இது வந்து ஆங்கில மொழியாக்கம். Although he is a gallant boy, he is only under a foot tall. Eldest becomes the protector. He stands brave like a savior. Alas, what a tragedy. Oh, it's a pity. although he is a gallant boy. Although he is a boy, he is under a foot tall. Eldest becomes the protector. Next. The grand festival of love it is. Today being the good taste to see it. In a procession across the sky, a pair of lovebirds unite and fly and sing a melody of pure joy. காதல் Grand festival. என்னது? love. Of love. இப்போ முதல் வார்த்தை என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? காதல் ஆ, திருவிழா. காதல். திருவிழாக்கு வேற ஒரு வார்த்தை சொல்லுங்க. காதல் க்ளூ கொடுக்கட்டா? காதல் 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 வைபோகமே. எஸ். ஓகே. அம்மி மேல் வைத்து அணிந்தது காற்றோடு அதன் ஒலி பரவுது என் நெஞ்சை தொட்டு தாலாட்டுது அவள் உடல் பூவாக அழைக்குது இசையுடன் கலந்து வா என்கிறது. விடுகதை வரிகள் என்ன பாடலுக்கு? அம்மி மேல் வைத்து அணிந்தது மெட்டி. அம்மி மேல் வைத்து மெட்டி அணிந்ததா? ஒலி மெட்டி ஒலி காற்றோடு. எஸ். ஓகே. ராஜா ஆவான் மேடையில் ஆடும் நடிகன் பல்லாக்கில் வரும் பண்டாரம் அவன் புகழ்வார்கள் அவனை சில காலம் மறப்பார்கள் அவனை பல நேரம் மீண்டும் வரலாம் கலை உலகில் நன்றி சொல்லலாம் புகழிடையில். ராஜா ஆவான் மேடை ஆடும் நடிகன் உள்ளாக்கில் வரும் பண்டாரம் அவன் புகழ்வார்கள் அவனை சில காலம் மறப்பார்கள் அவனை பல நேரம் மீண்டும் வரலாம் கலை உலகில். நெக்ஸ்ட் இது பிக்சர் பசில் ஈஸியா இருக்கும் சொல்லிடலாம் நினைக்கிறேன். நிலா ஆ, டுடே டுடே போட்டிருக்கேன். ஆமா. கொண்டாட்டம் நிலவு ஒன்று கொண்டாட்டமா நிலவு நிலவு நிலா இன்று ஒரு நிலா என்ன மாதிரி நிலா அது? பிறை நிலா சிரித்த நிலா மஞ்சள் நிலாவுக்கு ஒரு இல்ல மஞ்சள் ஆமா, நிலா ஆமா. இங்கு ஒரே சுகம் முதலிரவு. ஓகே. ஓகேவா? ஓகே. இது வேட்டைக்காரன் மானு பாம்பா. ம் ஒரு புறம் வேடம் மறுபுறம் நாகம் இரண்டுக்கும் நடுவே அழகிய கலைமான். சூப்பர். ஓகே. சுமன் மற்றும் ஷோபா நடிப்புல வந்த பாடல் பாடியது எஸ் ஜானகி அம்மா. சுமன் ஷோபா. ம் ஆ. ம். ஆ, ஆடல் பாடல் கூடல் என்பது. எஸ். இது வந்து ரஜினிகாந்த், மாதவி, கீதா, ஷானவாஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. பாடியது டிகேஎஸ் கலைவாணன் மற்றும் ஜானகி அம்மா. கழுகு மாதிரி படம்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு தெரியும் இந்த படம். டிகேஎஸ் கலைவாணன். நெக்ஸ்ட் இதுதான் கடைசி கேள்வி. ஸோ வில் கோ பேக். இது இல்லை, இது சொல்லிட்டீங்க. ராஜா அவன் மேடையில் வைத்து அது ராஜா அவன் மேடையில் வைத்து சொல்லு. ராஜா அவன் மேடை ஆடும் நடிகன் பல்லாக்கில் வரும் பண்டாரம். பல்லாக்கி அது க்ளூ கொடுங்க. உங்களுக்கு நேரம் ஆகி விட்டது. 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நேரம் ஆகி விட்டது. எனக்கு இப்ப ஞாபகம் வருது பாருங்க. கர்ஜனையில அந்த வருவாய் கழுகா கர்ஜனையான வருவாய் அந்த வாராய் அந்த பாட்டு அந்த நேரத்துல அப்புறம் என்ன பண்றது? ஓகே, உங்களுடைய பாடல்களை பார்க்கலாம். முதல்ல பார்வையோடு பார்வை சேரும் பாவம் முதலில் சிறு நாணம் காயத்ரி பனியில் ஆடும் மலர்கள். காயத்ரி படத்துல 77ல வந்த படம். ராஜா சரிசில சுஜாதா மோகன் அவங்களுடைய ஏர்லியஸ்ட் ஒன் ஆஃப் த ஏர்லியர் சாங்ஸ் இது. பஞ்சோர் நாச்சம் அவருடைய வரிகள் வந்த பாடல். இது நீங்க சொல்லல.
அடுத்தது வெந்தமட்டி. நீங்க பாட்டுலாம் காமிச்சீங்க. ஆனா முதல் லைன் உங்களுக்கு வரல. பொண்ணுல பொண்ணுல மின்னுற மூக்குத்தி மின்னுது மின்னுது ஒன்னது ஒத்தக்கல் ஒத்தக்கல் முக்குத்தி பொக்குத்தி சிட்டுக்குருவி பொண்ணுக்கு கல்யாணி மாசம் கல்யாணம் பாட்டு சிட்டுக்குருவி கச்சேரி அட பொய்க்காலு கொருதையில ஊர்கோலம். சிட்டுக்குருவி படத்துல 78ல வந்த படம். ராஜா சார் இசையில எஸ்பிபி பாடியிருந்தாரு. வாலி அவருடைய வரிகள். இதுவும் நீங்க சொல்லல. ஆல்தோ இஸ் அ கேலண்ட் பாய். ஆண் பிள்ளை என்றாலும் சாண் பிள்ளைதான் அன்றோ, மூத்த பிள்ளை காவல் என்றானே, காத்து நிற்கும் வீரம் கொண்டானே, பரிதாபம் அந்தோ பரிதாபம், பரிதாபம் அந்தோ பரிதாபம். கேட்கறதுக்கு மகா பரிதாபமா இருக்கும் இந்த பாடல். குட்டி பசங்க எல்லாம் 6ல இருந்து 60 வரை அந்த படத்துல வந்தது. ராஜா சரிச எஸ்பி ஷைலஜாவும் பி எஸ் சசிரேகாவும் இணைந்து பாடியிருந்தாங்க. பஞ்சு அருணாச்சலனுடைய வரிகள். இதுவும் நீங்க சொல்லல. தி கிராண்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபைனலா நீங்க வந்துட்டீங்க. காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே, வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஒரு இல்லாத சித்திரங்கள் படத்துல வந்து 79ல கங்கை அமரன் அவர்களுடைய இசையில மலேசியா வாசியம் ஜானகியம்மா பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். பாக்யராஜோடைய ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் வெஞ்சர். கங்கை அமரன் முதல்ல இசையமைத்த படம். அது சொல்லிட்டு நீங்க அம்மி இது கரெக்டா சொல்லிட்டீங்க. மெட்டி ஒலி காற்றோடு என் நெஞ்சை தாலாட்ட. என்ன ஒரு பாட்டுல 1982ல வந்தது. ராஜசார் இசையில ஜானகி அம்மா பாடி ஹம் பண்ணியிருப்பாங்க. ராஜசார் பாடியிருப்பாரு. கங்கை அமரன் அவங்களுடைய வரிகள் இது. இது சொல்லிட்டீங்க. இது வந்து நீங்க பாட்டு இது கொஞ்சம் ரேர் சாங் தான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மேடையில் நானே இந்நாட்டு ராஜா ஓடும் பல்லாக்கிலே வந்தாலும் பண்டாரமே. உங்களுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் திருப்பி திருப்பி அந்த பண்டாரம்ங்கிற வார்த்தையை நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்னா இட் வாஸ் ஃபயரிங் சம்திங். பட் டக்குன்னு உங்களால ஸ்டார்டிங் வர முடியல. வருவார் புகழ்வார் சில காலங்களே, கலையுலகம் தரும் புகழ் இதுதான். நன்றி மீண்டும் வருக அப்படிங்கிற படத்துல 82ல ஷாம் அவர்களுடைய இசையில ஹெச்பி ஹரன் அப்படின்னு ஒரு பாடி இருந்தார். ஒருத்தர் பாடியிருந்தாரு. யார் அவருன்னு தெரியல. அப்புறம் என்ன பாடல்கள் பாடியிருக்கான்னு தெரியல. இந்த ஒரு பாட்டில் தான் அவர் பேரை நான் பார்த்துருக்கேன். கங்கை அமரன் அவருடைய வரிகள் இந்த பாடல். இது நீங்க சொல்லல. இது வந்து மஞ்சள் நிலாவுக்கு என்று ஒரே சுகம், முதல் இரவு 79ல ராஜா சார் இசையில ஜெயச்சந்திரனும் சுசிலாவும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இது சொல்லியாச்சு நீங்க இந்த பாடலை கரெக்டா. இது ஒரு அழகான பாடல். ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம், இரண்டுக்கும் நடுவே அழகிய கலைமான், அழகிய கலைமான். விஜயபாஸ்கர் அவரோட இசையில வந்த படம். மயங்குகிறாள் ஒரு மாது 1975ல வாணி ஜெயராம் பாடியிருப்பாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இது நீங்க சொல்லிட்டீங்க. இதுவும் ஒரு ரொம்ப 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 பிடித்த பாடல். இது ராஜா நாகேந்திரா அவர்களுடைய இசையில வந்த பாடல். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற படம் 79ல. ஐ திங்க் இது தமிழ் அண்ட் கன்னடா சைமல்டேனியஸ் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் இந்த படம். ஜானகியம்மா பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல பாடல் பாடல் காதல் என்பது அப்போது. பியூட்டிஃபுல் சாங். அண்ட் இது வந்து நீங்க உங்களுக்கு அப்ப ஞாபகம் வரல, அப்புறம் சொன்னீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு இதுக்கு பாயிண்ட் கொடுக்க முடியாது. வருவாய் அன்பே கருவாய் ஒன்று செவ்வாய் முத்தம் ரசிப்போமே. கர்ஜனை படத்துல 81ல டிகேஎஸ் கலைவாணன் அவர் பாடியிருந்தாரு. ஸோ எவ்வளோ ஆன்சர்ஸ்மா கரெக்டா சொன்னது லாவண்யா? 500 மேம். ஓகே. ஸோ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் படி பார்த்தா உமா மேம் குவாலிஃபைஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட் வித் 2250 பாயிண்ட்ஸ். அண்ட் நல்லா விளையாடினாங்க. இந்துமதி அந்த ஃபர்ஸ்ட் இதில் மாத்திரம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடவே அவங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுந்துட்டாங்க. அந்த டைம்டு ரவுண்டில் 2வது ரவுண்டில் 1550 பாயிண்ட் அவங்களுக்கு. பட் ஹோப் திஸ் வாஸ் ஃபன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், யூஸ்வலாக இருக்கிற கேள்விகள் மாதிரி தான் நான் லாஸ்ட் ரவுண்ட் வச்சுருந்தேன். பட் அது சிரமமாக இருந்தது இவங்களுக்கு. எதனாலன்னு யோசிச்சிங்களா? ஏன்னா யூஸ்வலாக நம்மளுடைய கேம்ஸில் வந்து ஒரு டாபிக் இருக்கும். இன்னார் பாடல்கள், இல்லை இந்த இவர் நடித்தது, இல்லை இவங்க மியூசிக்கு, இல்லை இவங்களுடைய குரல்னு ஏதாவது ஒரு டாபிக் இருக்கும். அதை தவிர கேட்டகரியிலே அது ஒரு நான் ஹெட்டிங் கொடுத்துருவேன். இது சோலோ பாட்டா டுவேட் பாட்டா அந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் க்ளூ இருக்கும். அண்ட் இந்த டைம் பீரியட் தெரியுங்கிறதுனால ஈஸி டு சால்வ். இப்போ இதில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான க்ளூவும் கிடையாது. அந்த பாடலுடைய வரிகள் மாத்திரம் தான் அவங்க கெஸ் பண்ணணும் பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் வாட் எவர் க்ளூ ஐவ் கிவன். அதனால இட்ஸ் ஹார்டர். இது வந்து அதனால தான் இந்த மாதிரி கெஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால வந்து ஆனால் பட் ரொம்ப நல்லா விளையாடினாங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு இவங்களுக்கு ஞாபகம் வரவே தான் சொல்ல முடியுது. அண்ட் இது வந்து ஒரு ஜோடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவங்க வந்து இதில் வந்து உமா வந்து அடுத்த
ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க. இன்னும் 3 ஜோடிகள் நம்ம பார்த்துட்டு அது 4 பேர் குவாலிஃபை ஆகி அடுத்த ரவுண்ட் நம்ம செமிஃபைனல்ஸ் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர். நெக்ஸ்ட் வாரம் இன்னொரு ஜோடியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். என்ன பாட்டு பாட சீசன் 5 சாம்பியன்ஷிப் சீரீஸ் பவர்ட் பை TSM கார்ஸ். Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.